ஹாய் கைஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவளோட மூளையை நல்லா கசக்கி நசுக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. எதனால அப்படி கொலை பண்ணியிருப்பாங்க, இவர் வேற என்னை கொலை பண்ணுற மாதிரியே பிளாக்மெயிலாக சொல்லிட்டு இருக்காருன்ட்டு அவனால் அந்த அடிச்சு தாங்கவே முடியல. கேட்டுறா, இந்த மாதிரி எதனால அவரோட ஸ்டூடெண்ட்டையும் கொலை பண்ணாரு அப்படின்ட்டு இருக்க. ஆமாம், அது சொன்னா நீ அதிர்ச்சியில் தாங்க மாட்டேன்ட்டு ஹீரோ அதுக்கு மேலே பில்டப் கொடுக்குறாங்க. அன்னைக்கு ஆக்சுவலாக என்னன்னா, அந்த காலத்தில் இவங்களே போய் நிற்கிற மாதிரியே ஷூட் நினச்சி பார்க்குற நம்ம ஹீரோயின். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கா. அதாவது அவரோட ஸ்டூடெண்ட் இருக்காங்களே, அவங்க இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்ச தியரி தப்பு, அதை நான் கரெக்டாக நான் ப்ரூஃப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட பயந்துக்கிட்டே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, இங்கே பண்ணிக்காட்டு அப்படின்ட்டு அவர் குருவும் கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் திக்கி திணறிட்டு இருக்கா. ஏன்னா அந்த பிசியில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இவ தானே அந்த ஸ்டூடெண்ட்டு, எங்கே சொல்லு பார்ப்போம் நீ கண்டுபிடிச்சது எப்படி தப்புன்ட்டு இருக்க. அவரும் பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட அசிஸ்டன்ட்டு. கடைசியில் தெரிஞ்சிருது இவர் மேலே தான் தப்பு இருக்குது, அந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. குரு இந்த விஷயத்த வேற யார்கிட்டயாச்சும் சொன்னியான்னு கேட்க, அவள் பார்த்தீங்கன்னா இல்லை என்ன தவிர இது யாருக்குமே தெரியாதுன்னு இருக்கா. அப்படியா, அப்படின்னா வேலை முடிஞ்சுக்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு புரியல, நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு இருக்க. இது இந்த விஷயம் இப்படியே போகணும், என்னோட மானத்துக்கு எந்த ஒரு விளைவு வரக்கூடாது, இதுக்கப்புறம் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு நம்ம ஹீரோயினோட கழுத்து பிடிச்சிருவாங்க. அதாவது குரு இருக்கார்ல, அந்த அசிஸ்டன்ட்டோட கழுத்து பிடிச்சிருவாங்க. என்ன பண்ணுறீங்க குருவே, விடுங்க விடுங்க, இது ஆபத்தானது அப்படின்ட்டு அவங்க கத்திட்டு இருக்க. குரு தள்ளி விட்டுருப்பாங்க. ஹீரோ இந்த கதையை அப்படியே சொன்னோன்னே ஹீரோயின் மூஞ்சியில் ஆடலை. இதோ அதனால தான் அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த கண்டுபிடிப்புலாம் படப்பட்டது. பட் அப்போதைக்கு கண்டுபிடிச்சவங்க செத்துட்டாங்கன்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கெல்லாம் பயமாயிடுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட போயிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரே ஜாலியாக இருக்கு. இவ பார்த்தா இப்பெல்லாம் ஹீரோ பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடறா. டக்குன்ட்டு இவ பார்த்து தடுக்கி விழுந்துடுறா. ஹீரோ பார்த்து விளாட்லன்னு இருக்க. அப்படிலாம் இல்லை, அவமானப்பட்டாதான் எந்திரிக்க முடியும் அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, பார்க்குறேன் நீ அவமானப்படுறதெல்லாம், எந்திரிக்கிறியான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை வச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியாமல் வாயடிச்சு போய் நின்றுருக்கா. சரி இப்படியோ நீ பூஸ்ட் ஆனா சரி, அடுத்து மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறா. வந்த உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வழக்கம் போல சாப்பிடுமா அப்படின்ட்டு இருக்கா. ஹீரோயின் அதெல்லாம் வேணாமா அப்படின்ட்டு இருக்கா. சரி இப்பெல்லாம் நீ ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டு இருக்க, என்னாச்சு ஸ்கூல்ல எதுனா பிரச்சனையா என்ன அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, சும்மா இப்போ நடந்து வந்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி சொல்றா. நான் உன்னோட ஹோம் டீச்சரை வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு எதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, அன்னைக்கு நீ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்கும் போது அவர் தான் தூக்கிட்டு வந்தாராமா, பார்த்து ஒரு நன்றி கூட செலுத்தலைன்னா எப்படி, அவரும் சங்கடப்படுவார்ல அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் வேணாம், அவரெல்லாம் சங்கடப்பட மாட்டாருன்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வேணவே வேண்டாங்கிறா. அவரை பார்த்து இவ்வளோ பயப்படுற, ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைப்போ, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது அப்படின்ட்டு நீ ரொம்ப நடுகிறேன்ட்டு இருக்க. அவர் ஸ்ட்ரிக்டெல்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் கோவப்படுவார் அவ்வளோதான், மற்றபடி அவர் ரொம்ப நல்லவருன்ட்டு கேரக்டரை முழுசாக அப்சர்வ் பண்ணி வச்ச மாதிரி இவ பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சொல்லியிருப்பான்ல, இந்த மாதிரி அவர் கொஞ்சம் அடிக்கடி மற்றபடி நல்லவன் தான் அப்படின்ட்டு, அதை மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்கு இவ என்னடா இவ்வளோ பெருசாக பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயின் எதுவுமே சொல்லலை. சரி கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோன்ட்டு அவள் பாட்டு கம்முன்னு போயிடுறா. போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஒரே யோசனையா இருக்கு. அது பாத்ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. எல்லாருமே நல்லவங்களா தான் இருப்பாங்க, அவரோட நல்ல சைடை மட்டும் பார்த்து நான் அவங்கள நல்லவன் டிசைட் பண்ணக்கூடாது. மேபி அவர் ஒரு மேனிப்புலேட்டரா இருக்கலாம், இன்னும் அப்படியே நல்லதை காட்டி மட்டும் மயக்கிறவரா இருக்கலாம். ஒருவேளை நான் அது அவரை நல்லவர்னு நம்பி மயங்கிட்டேன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இனிமேல் அவர் யாரோ நான் யாரோ, இனிமேல் அவர் என்னை பார்க்கணும்னு வந்தா கூட அப்படியே மூஞ்சு திருப்பிட்டு தான் போகணும். ஏன்னா நான் ரொம்ப நல்ல பொண்ணு, அவரோட பார்வை எனக்கு இருக்கு அப்படின்ட்டு இனிமேல் நான் உன்னை ஃபுல்லா வாட்ச் பண்ண போறேன், நீ அவரை பார்க்குற அப்படியே கண்ணை திருப்பிட்டு போற அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுக்கு அவளே பேசிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, என்னப்பா உனக்கோட ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க வந்திருக்கா போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மேக்ஸ் காம்படிஷன் இருக்குல்ல ஒலிம்பிக்ல, அந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் ஒரு பொண்ணு மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கா. அது ஹீரோவோட ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஹீரோ பார்க்கணும்னு சொல்லியிருக்கா. இத்தனை பேர் இருக்கும்போது உன்னை மட்டும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கா. உனக்கு கொஞ்சம் கூட பொறாமையா இல்லையா, என்ன நீ மெடல் அடிக்க வேண்டியது அவள் போய் அடிச்சிட்டா அப்படின்னு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பேசவே இல்லை. ஏன்டா அப்படி கேட்டுட்டு இருக்கா அப்படிங்கிறா. அந்த காம்படிஷனில் ஹீரோ மட்டும் கலந்துருந்தான்னு வச்சுக்கோ, அவன் அப்படியே ஜெயிச்சிருப்பான், அவள் போனங்காட்டி தான் அவள் ஜெயிச்சா, ஏன்னா ஹீரோ தான் ஜெயிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கம்முன்னு சாப்பிட்றா, என்கிட்ட இதை பற்றிலாம் பேசாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி என்ன அந்த மெடல் அவ்வளோ பெருசாக நின்றுருக்க, அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒலிம்பிக் லெவலில் கொடுக்குற மெடலு, அது எவ்வளோ பெரிய கௌரவம் தெரியுமா, அதெல்லாம் வாங்கிட்டா போச்சு வாழ்க்கையே மாறிச்சு தெரியுமா உனக்கு, அதை பற்றிலாம் தெரியாமல் பேசிட்டு இருக்காது அப்படின்ட்டு நம்ம ஜப்பான் டீச்சர் இருக்கார்ல அவர் சொல்லிட்டு இருக்கா. என்ன சொன்னாலும் சரி நம்ம ஹீரோ சைடு ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை, உங்கள்கிட்ட பேசுறதே வேஸ்ட், போங்கடா நீங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்ருக்க. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கா ஸ்கூலுக்கு. பட் போர்வ சும்மா போகாம எப்படா டீச்சர் ஒரு வரன்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்கே எப்படா வருவாங்க, இந்த டைமுக்கு தானே வந்தாகணும், இன்னைக்கு அவர் இப்படி லேட் பண்ணுறாருன்ட்டு இவ வெளியே ஆடிக்கிட்டு இருக்க. கரெக்டாக அவங்க வர்ற சவுண்டு கேட்டுருச்சு. என்னடா இது அவர் வருவாருன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்ட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இவ இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அது நம்ம பொண்ணு தானே அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்புற கடுப்பில் அவங்க பாட்டு கிளம்பிட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வராரு. வந்த உடனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது பறிச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன
என்ன அவர் கையெல்லாம் மடக்கி விட்டுருக்காரு, சூப்பரா இருக்காரு, அந்த கண்ணாடி வேற கொல்லுதே என்ன அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்க. ஜொல்லு ஒண்ணு வெளிய ஊத்தல, அது ஒண்ணு தான் குறை. ச்சே என்னம்மா அழகா இருக்காயா, பேரழகன்டா அப்படின்ட்டு வெக்கோலா படுறா. ச்சே என்னம்மா பேப்பர் எல்லாம் சுத்துறான், பென்சிலை சுத்துறான், செம்மையா சுத்துறானே அப்படின்ட்டு இவ ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு அப்புறம் தான் இவளுக்கு போய் நினைவு வருது. இப்பெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, ஃபோக்கஸ்ன்ட்டு அவள் ஃப்ரெண்டு கூட நடந்து போயிட்டு இருக்கா. அப்பதான் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறா, உன்கிட்ட நான் ஒன்று கேட்கணும். எனக்கு ஒருத்தவங்கள பிடிக்கவே கூடாது சரியா, ஆனால் எனக்கு அவங்கள பார்த்தா கொஞ்சம் பிடிக்குமோன்ட்டு ஒரே ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறது, பட் அவங்கள எனக்கு பிடிக்கக்கூடாது அது மட்டும் தெரியும் எனக்கு. ஏன்னா நான் அந்த ஃபேன்கள்லாம் பண்ணியிருப்பேன்ல, கேப்பாப்பை பார்த்துட்டு அனிமையை பார்த்துட்டுன்ட்டு, அப்போல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. ஒருவேளை ரெண்டும் ஒன்று தானே, வேறு எதுவும் இல்லைல்ல, அதை தாண்டிலாம் எதுவும் நடக்காதுல்ல அப்படின்ட்டு அவரை பற்றி நான் நினைக்கக்கூடாது. இருந்தாலும் எனக்கு தோணுது அப்படிலாம் எதுவும் இல்லைல்லன்னு இருக்க. நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற, உனக்கு அவரை பிடிச்சிருக்கு இருந்தாலும் நீ ஏற்றுக்க மறக்கிற, அதுதான் உண்மைங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, எனக்கு அப்படிலாம் தோணக்கூடாதுன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா தோணவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை எப்படி நீ சொல்ல முடியும், சரி அப்படி நீ இவ்வளோ வைக்கப்பட்டு இருக்கன்னா அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானு இருக்க. ஹீரோயின் சொல்ல முடியாது அப்படின்ட்டு இருக்கா. அப்போது நீ ஏன் சொல்ல முடியாதுன்னு சொல்லு, உனக்கு பிடி சாரை பிடிக்கும்னு சொல்கிறது அவர்கிட்ட அவ்வளோ கஷ்டமா என்ன அப்படின்ட்டு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பிடி சாரை நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இப்போதைக்கு இல்லை அது மேக்ஸ் சார்லாம் சொல்ல முடியாதுல்ல, சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, வா நம்ம வேறு வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் அப்படியே அந்த டாப்பிக்கை மாற்றிட்டு அவள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிடுறான். அவள் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல, என்னடி ஆச்சு வர பேசுகிற போகிறங்கிற மாதிரி இருக்க. அப்போ தான் ஜெனி இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்டெல்லாம் பிளேஸ்க்கு போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு ஸ்கூல்லேயே ஒரு நாள் ஓடி கொடுப்பாங்க போல் ஆண்டியோட்டி, அதுக்கு கேட்க வந்திருக்கா. அவள் அங்கே போகணும் இங்கே போகணும் நல்லா ட்ராமா பார்க்கணும் ரிவரை பார்க்கணுன்ட்டு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்க. சரி அதுக்கு நீ ரிப்போர்ட் எழுதுணுமே அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டு தானே, அதெல்லாம் எனக்கு தூசு மேட்ரு, நான் எப்படி எழுதி கொடுக்குறேன்னு பாரு, தூசி மாதிரி தூக்கி விட்டுருவேன் அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. நம்ம ஸ்கூல் ரிப்போர்ட்டை பற்றி பாவம் இவளுக்கு ஒன்றும் தெரியல போலன்னு 2 பேரும் மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு இருக்காங்க. லைப்ரரி போய் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் எப்போவுமே ஒரே புக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இன்னுமாடி அந்த புக்கை விடலை அப்படின்ட்டு எவ்வளோ சேர்ந்து தான் படிப்பேன் உனக்கே சலிக்கலையாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அது எப்படி விட முடியும், இந்த புக்கு எவ்வளோ சூப்பரான புக்கு தெரியுமா, இதோட அர்த்தங்கள்லாம் அவ்வளோ இருக்குது, இதில் உள்ள படிச்சு பாரு அப்படியே நீ கவிதைக்குள்ளே மூழ்கிடுவ, இதுக்கு தான் நான் உனக்கு கவிதையெல்லாம் படிக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த புக்கை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் எதுவுமே பிடிக்கல அவளுக்கு, அப்படியே விளங்காத மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஷின்னு வேற புக்குக்கு வந்துட்டாங்க. இவ தான் பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரியில் இன்னைக்கு டியூட்டி போல டக்குன்ட்டு ஓடி போய் ஷின்னு கிட்ட பேசிட்டு இருக்கா. ஷின்னு இவரில் பார்த்தோன்னே இவளுக்கு ஃப்ரெண்டுக்கு ஹாய் சொல்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷின்னு கிட்ட பேசுறது ஃப்ரெண்டுக்கு சுத்தமாகவே பிடிக்கல, அவன் மூஞ்சியே மாறுது. சார் இந்த மாதிரி நான் நாவல் அதை எழுதுனேன் ஓகேவா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஷின்னு பார்த்தீங்கன்னா குறையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இவளுக்கு அப்படியே மூஞ்சியெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. அவங்க ரொம்ப தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்டா. ஏன் என்னாச்சு, நீ வந்து ஷின்னு கிட்ட பேசலாம்ல அப்படின்ட்டு இருக்க. இல்லை நீ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு போலங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லை, இவரை விட்டால் நம்மளோட எஸ்ஐக்கெல்லாம் யார் ஹெல்ப் பண்ணுவா, அதனால தான் இவர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை எனக்கு பிடிக்கக்கூடாது ஆனாலும் பிடிக்குதுன்னு இருக்கார்ல, அது சின்னதான் நினச்சிட்டு அவன் நின்றுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு போய் கதை எழுதிட்டு இருக்கா. கதை ஃபுல்லாமே எனக்கு ஹீரோவாக தான் தெரியுதாரு, இப்போ எழுதுறேன் பாடுறா கதையா அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு மண்டையில் ஃபுல்லாக மூளை ஃபுல்லாக ஐடியாங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் என்ன பிள்ளையார் சொல்லி போட்டுட்டா. அதான் என்ன கதை அப்படின்னா, நம்ம ஹீரோ இருக்கார்ல அவங்க அம்மாவுக்கு இந்த மேட்டர்லாம் தெரிஞ்சிருது. அதெல்லாம் முடியாது, நீ என்ன லூஸா அப்படின்ட்டு இருக்க, நான் இவ்வளோ டைம் தான் சொல்கிறது, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் டீச்சர் இருக்கான்ல அவன் வந்துட்டான். எதுக்கு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. எங்கள் அம்மாவோட மனசு அப்படியே ஜெயிக்க பார்க்குறியான்னு பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு நீ நல்ல பையன், உனக்கு கிரேட் ஃபியூச்சர் இருக்குது, ஆனால் அது யார் கூடயோ பொறுக்கலான்னு விட மாட்டேன்ட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்ட்டு இருக்க. எனக்கு நீ தான் வேணும், நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், வேற யாருமே பண்ண விட மாட்டேன்ட்டு அவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு இருக்க. இந்த சின்ன இருக்கங்காட்டி தானே பிரச்சனை, இப்போவே அவன் இருக்க மாட்டான், இனிமேல் நீயும் நானும் மட்டும்தான் அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் இல்லைனா என்னோட வாழ்க்கையில் சின்னதான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு ஹீரோ அந்த கேட்ராமா கதையவே நம்ம ஹீரோயின் அப்படியே உருட்டி எழுதிட்டு இருக்கா. நான் உன்னை விடவே மாட்டேன்ட்டு அவன் நின்றுட்டு இருக்க. ஓப்பன் பண்ணா இன்னொருத்த வேற வந்துட்டான். இவனை யாருமே விடாதீங்க அப்படின்ட்டு அந்த எல்லாருமே பிடிச்சி வச்சுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவர் தான் ஹீரோ வச்சே சும்மா சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டு ஒரே ஆளாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே சின்ன ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டு இருக்க. இவங்க தான் ஆல்ரெடி ஆளை அனுப்பி விட்டுட்டாங்களே, அந்த அனுப்புன ஆளெல்லாம் வந்து நின்றுட்டானுங்க. இவனை சின்ன பின்னாடி ரிவர்ஸ் அடிச்சு ஓடிட்டு இருக்க. பாவம் இவன் வலிக்கு விழுந்துடுறான். வழக்கம் போல யாரு நம்ம ஹீரோ தானே வந்து அப்படியே ஹீரோயிஸ் எல்லாம் பண்ணி சின்ன அப்படியே புரட்டி போட்டு காப்பாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. சின்ன அப்படியே ஆடி போயிட்டான். இவரு பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க. வர்ற ஒவ்வொருத்தவனையும் சும்மா 2 அறையா விட்டு, இதுக்கு தான் நான் சொன்னேன் என்னை விட்டு தனியாக போகாதேன்னு, நீ கேட்டியா, இனிமேல் நீயே நினைச்சாலும் நான் உன்னை பிரிஞ்சிருக்க மாட்டேன், வா 2 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கையை கொடுக்க. டக்குன்னு ஹீரோயினுக்கு அவ உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. என்னடா இது, கதை எழுத இடத்துல நான் போய் உட்காந்துட்டு இருக்கேன், அதுவும் ஹீரோ கூட, இதெல்லாம் சரியில்லையே அப்படின்ட்டு அவளுக்கே ஷாக் ஆகுது. கதை நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் நடக்கிறதுல எதுவும் சரியில்லையே அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தனா ஒருவேளை நான் எனக்கு அப்படின்ட்டு அவள் அப்படியே திருச்சி முடிச்சுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கு, பார்த்துட்டு இருக்காங்க. வேற யாருமே இல்லை, அவங்க ஃப்ரெண்டு மெடல் ஜெயிச்சாங்களா அவங்க தான். என்ன ரொம்ப நாள் ஆச்சு, மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் விட்டுட்டு இருக்க அவர் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அதே மாதிரி எஸ்ஐக்க கேட்டுட்டு இருக்க. ஃப்ரெண்டு பார்த்துறா. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவன் மனசெல்லாம் அப்படியே சுக்குநூறோ படைஞ்சிருச்சு, அப்படியே மூஞ்சிலேயே தெரியுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிரிச்சு பேசிட்டு வந்துகிட்டு இருக்க. அவன் ஃப்ரெண்டு எதுவுமே பேசாம டக்குன்ட்டு உள்ள போயிடுறா. ஏன் ஹீரோயின் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னு இருக்கா. உனக்கு தான் தெரியல, நான் டவுட் கேட்டுட்டு இருக்கேன், நம்ம எழுதிட்டு இருக்கோம்ல எஸ்ஏ, அதுக்கு தான் அந்த நாவலை பத்தி நான் கரெக்ஷன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது தான் அவன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும்ல அவர் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு, அப்படியே நீ பேசிட்டு இருக்க, என்னால அவர்கிட்ட பேசவே முடியல, அவ்வளோ பயமா இருக்கு, நீ பாட்டுக்கு போய் சகஜமா பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட தோணலையா எனக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் அது வந்து அப்படின்ட்டு இருக்கா. நீ எதுவுமே சொல்லாத, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன நான் போய் உனக்கு பிடிச்ச பாய் ஃப்ரெண்ட் எடுத்துப்பனா இல்லை, நான் உன்கிட்ட எதுவுமே மறைச்சதில்ல, அது உனக்கே தெரியும்ல அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ அப்போ கூட சொன்னல ஒருத்தவங்களை பிடிக்கக்கூடாது, பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, அது இவரு தானே இருக்க. ஹீரோயின் அப்படிலாம் இல்லை, நீ என்னை நம்புறதானே, நான் இது வரைக்கும் உன்கிட்ட மறைச்சிருக்கேனா அப்படின்ட்டு இருக்க. இது வரைக்கும் நம்பிட்டு இருந்தேன், இந்த விஷயத்தில் என்னால் முடியாது, என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிட்டு இருக்க. ஹீரோயின் பின்னாடியே போகலாம். என்னடியே ஒன்றா கமிட் கூட ஆகலை, அதுக்குள்ளே எதுக்கடி சண்டை போடுறீங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஹீரோயின் பாட்டுக்கு சைலண்டாக இருக்க. பின்னாடி இருக்க பிள்ளைகளை எதனா பிரச்சனையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் சைலண்டாக இருக்காங்க. ஏதோ ஒன்று சண்டை தான் போல அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு போகிறா, ஹீரோயின் தூங்குறா. இவளுக்கு ஃபுல்லாக தூக்கமே வரல. ஏன்னா ஃப்ரெண்டோட சண்டை போட்டுட்டால, அதுவும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேற. இவ்வளோ நாள் இப்படி இருந்துட்டு என்னடா இது திடீர்னு இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அவளுக்கு மனசே இல்லை. அதைவே யோசிச்சுட்டு இருக்கா, எப்படா சால்வ் பண்ணலான்ட்டு. அடுத்த நாள் போறா, ஹீரோவும் போறாரு. என்ன இது இன்னைக்கு சீக்கிரமா இவரை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே போறாங்க. இல்லை இனிமேல் நான் மேக்ஸ் டீச்சருக்கெல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது, அவர் போன என்ன வந்தா என்ன அப்படின்ட்டு பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு வேற சொன்னால, நடுவில் அந்த இஷ்யூ வேற பிளாங்க் ஆகுது. நம்ம ஃப்ரெண்டு எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்னோன்லாம் சொல்லியிருப்பா, அதெல்லாம் இவளுக்கு ஹீரோவை பார்க்கும்போது எதிராகுது. இப்பெல்லாம் நடக்கக்கூடாதுன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கெஃபேக்கு தான் போறா. போய் அந்த ஸ்னோங்கிற வார்த்தை இருக்குல்ல இவ புக்கில், நாவல் அதை படிக்கிறா. படித்த உடனே அவள் சொல்லியிருப்பாள், என்னோட லாஸ்ட் லவ் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்னோ அப்படின்ட்டு. அதே மாதிரியே இவ்வளோ நீ ஸ்னோவெல்லாம் ரவுண்ட் பண்ணுறா. ஐயோ எனக்கு இப்பெல்லாம் வரக்கூடாது, எனக்கு ஸ்னோவே கிடையாது, அதுவும் டீச்சர் மேலே கிடையவே கிடையாதுன்ட்டு எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு எப்படியாச்சும் இதை தடுத்துருங்கன்ட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பச்சினோ இருக்குல்ல அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருக்கா. ஆர்டர் பண்ணி இவ பாட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கா. ஆப்போசிட்டில் பார்த்தா ஹீரோ, இவனால் நம்ப முடியல, என்னடா இது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அப்போ நிஜமாலுமே அந்த ஸ்னோ கடவுளா எழுதுறதா, அதனால தான் என் முன்னாடி அவளை காட்டியிருக்காரா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கற்பனையில் கதி கலங்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ வர கேப்பச்சினோ தான் குடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா தான் குடிக்கிறோம், ரெண்டு பேருக்கு ஒரே டேஸ்ட் தான். இனி குழந்தையெல்லாம் பிறந்தா பிரச்சனையே இல்லை, சண்டையெல்லாம் வளர்க்கலான்ட்டு இவ கனவு கண்டுகிட்டு இருக்க. கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ யாரையும் மீட் பண்ண வந்திருக்காரு. இவர் யாரா வந்திருக்கிறதுன்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்த உடனே பார்த்தீங்கன்னா கை பிடிக்காம கட்டி பிடிக்கிறா. அப்படியே நம்ம ஹீரோயினோட கனவு கோட்டையில கல் விழுந்த மாதிரி ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த எபிசோட் நீங்க எதிர்பார்த்த மாதிரி செம்ம காமெடியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட் பிரேக்கர் லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோட்ல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.